நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இதில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது. இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள் சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய 2.5 வருஷம், ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய 1 வருஷம். இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்குறைய 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். இதை தவிர சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல் சாரம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய 13/2/2024 அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம். அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இதில் 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி 2/3/2024 அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு 1ஆம் தேதி வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் 19ஆம் தேதி. இதை தவிர சுக்கிர பகவான் ஆங்கில தேதிக்கு 8/3/2024, தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது. சரி, இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா. 14/2 அதாவது 13/2 மாதம் பிறக்குது. பிறந்த அடுத்த நாளே 14/2 மாசி மாதம். நம்ம இருக்கிறதுலே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றது யாரை சொல்லுவோம்? துர்வாசரை சொல்லுவோம். அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு. அதே போல் இருக்கிறதுலையே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி, எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/2/2024 அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது 4ஆம் தேதி. அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/2/2024
அன்றைக்கி தேதி மாசி மாதத்துக்கு 19ஆம் தேதி. நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் 24/2/2024. ஒவ்வொரு மாதமும் மகம் வரதான் செய்யும், மக நட்சத்திரம் வரதான் செய்யும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும், அதாவது மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரதை மகாமகமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரதை நாம் மாசி மகமாக கொண்டாடுறோம். இதை தவிர அன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற 5/3/2024 மாசி மாதத்துக்கு 22 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க. பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்கும். வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் 8லேருந்து 9 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அது இந்த மாசி மாதத்தில் வருது. அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும், இடம் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது 7/3/2024 தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 24ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/3/2024 மாசி மாதம் 27 மாசி அமாவாசை. மாசி தை அமாவாசை முடிஞ்சு மாசியில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது. அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? மிதுன ராசி அன்பர்களே, இப்போ மாசி மாதத்திற்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம். இந்த மிதுனத்துக்கு அதிபதி அப்படின்றது புத பகவான். புத பகவானை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க அறிவுக்காரகன், ஞானக்காரகன், அனலைஸ்காரகன், கல்விக்காரகன் அப்படின்னு எல்லா விதத்துலையும் சொல்லலாம். புதனை பொறுத்தளவுக்கு வலுப்பட்டிருந்தாலும் அவர் நல்ல காரியங்களை செய்வார். அவர் நீச்ச நிலையை அடைஞ்சிருந்தாலும் நல்ல செய்வார். மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் நல்ல நிலையை செய்வார். அப்போ இருக்கிறதுலேயே மிக சிறப்பான கிரகம் அப்படின்றது புத பகவான். அப்போ இந்த மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. சரி, 9ஆம் இடத்தோட ஓனர் யார் அப்படின்னா சனி பகவான். அவரும் கூடவே இருக்கார். அது கூட ஆத்மகாரகனான சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கார். அப்போ 9ஆம் இடம் ஒருத்தருக்கு வலுப்பெறுது அப்படின்னு சொன்னாக்களே அவங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அவனுடைய தகப்பன் செய்த கொண்ட தொழில்களை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், தகப்பன் விட்ட இடத்துலேருந்து அந்த தொழிலை மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள். அதை தவிர 9ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர் கல்வி அப்படின்றது. அதே போல் இத்தனை நாள் வேலையில் நான் தனியார் நிறுவனத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு இது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுல நல்ல பதவி உயர்வோடு கிடைக்குமா அப்படின்னு போராடிட்டு இருக்கிற அரசு வேலைக்காக போராடி கொண்டுகிட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசு தொடர்புடைய வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை தவிர உயர்கல்வியான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி போன்ற உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஏற்றமான மாதம். உயர்கல்விக்கு உண்டான கிரகம் புதன், அவர் அங்கேயே இருக்கார். அதுக்கு அடுத்தது சனி பகவான் அங்கே இருக்கார், சூரிய பகவானும் அங்கே இருக்கார். அப்போ வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாச்சு. அதுக்கு அடுத்தது 2 லாபஸ்தானாதிபதியான 11ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம். அங்கே தனக்காரகனான குரு பகவான் இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ வியாபாரம் செஞ்சிட்ருக்கிற மிதுனராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய வாய் சாமர்த்தியத்தினால பழைய பொருட்கள், தேங்கி இருந்த பொருட்கள் அத்தனையும் வியாபாரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் தேங்கி போடிச்சு சாமி, நான் ஸ்டாக் எடுத்து வச்சுருந்தேன், அது வியாபாரமே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மிதுனராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு தன்னுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால பழையன கழிதலும் புதியன புகுதலும், பழைஞ்சிருக்கிற ஓல்டு ஸ்டாக்கெல்லாம் போயிட்டு புதிய ஸ்டாக் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கடையை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கடையை ஃப்ரான்ச்சைசி வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அது வாய்ப்புகள் கூடும். இதை தவிர 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் இருக்கிற இடம் 8ஆம் இடத்துல இருக்கார்.
நல்லதா அப்படின்னா நல்லது. அப்போ இது எதை விதத்தில் நல்லது அப்படின்னா, உங்களுக்கு சிறந்த விசுவாசமான தொழிலாளி கிடைப்பாங்க. எப்பொழுதுமே முதல்ல போட்டுட்டு நம்ம உட்கார்ந்துருந்துக்க முடியாது. நமக்கு உண்மையான விசுவாசம் உள்ளான தொழிலாளி இருந்தாங்கன்னாக்கு தான் நம்ம தொடர் வெற்றி பெற முடியும். அப்போ இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ தொழிலாளி கிடைச்சிட்டனாலே வியாபாரத்தில் தொடர் முன்னேற்றம். சரி, அதே போல் ஃப்ரான்ச்சைசி போடணும், என்னுடைய உற்பத்திகள் எல்லாத்தையும் பல ஃப்ரான்ச்சைசி போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் ஃப்ரான்ச்சைசி கிடைக்கும். இதை தவிர இந்த மிதுனராசியை சேர்ந்தவங்க உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். 10ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனஸ்தானம் அப்படின்றோம். அந்த ஜீவனஸ்தானத்துக்கு உண்டான குரு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல வளமான காலகட்டங்கள். சரி, அதே போல் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலை தேடிட்டு நானும் இத்தனை நாள் இருந்துக்கிட்டு இருந்தேன், நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு வேலை தேடுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் விருப்பப்பட்ட படிப்புக்கு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ பகுதிர மாதத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு மாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தோம்னாக்க என்ன அப்படின்னாக்க, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் ஞானக்காரகன் இருக்கார். ஞானக்காரகன் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடம்ன்றது மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். தாயாரோடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட உடனே உங்கள் குடும்ப டாக்டரை பார்த்து உடனே அதை க்யூர் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் அது தொடர் வியாதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது இந்த காலகட்டங்களில் மாசி மாதத்தில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க இந்த மாதத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு என்னென்ன உயர்வான மாற்றங்களை தருவார் அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதத்தில் 9ஆம் இடத்தில், அதாவது தந்தை காரகனுக்கு உண்டான ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். 9ஆம் இடம் சூரிய பகவான் இருக்கிறது அந்த அளவு சிறப்பில்லை. தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று கேடு வரும். ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கையின் மூலியமாக மிதுனராசிக்காரர்களின் தகப்பனாருக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பாக்கியஸ்தானம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான பாக்கியங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உயிர்காரகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கு. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு விசேஷம். அவரே 7ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமணத்திற்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக பாக்கியம் கிடைக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகே அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். புதனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால ரெண்டுமே நண்பர்கள் அப்படின்றதுனாலையும் அதன் மூலியமாக பார்த்தீங்களேனால் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய அதாவது ஃபோக்கஸ், நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தாயின் உடல்நிலையில் வரலாம். அதனால் ஐயா சொன்ன மாதிரி ஏற்கனவே தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்தில் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால புதிய வேலை கிடைக்கும். வேலையும் வீட்டை விட்டு வெளியில் சென்று மறைந்திருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் எழுத்து கலைஞர்கள், தட்டச்சர்கள், அதை தவிர இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, பிரிண்ட் மீடியாவில் இருக்கவங்க, இந்த அதை தவிர இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த சண்டை பயிற்சியாளர்கள், இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, சிஜி இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது.
புதிய வேலை கிடைக்கும். வேலையும் வீட்டை விட்டு இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறவனும் 3ஆம் அதிபதியும் நண்பர்கள் இருந்தாலும் 9ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது புத பகவான் சனி பகவான் நல்ல ஒரு நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றது இந்த ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு. அது என்னென்ன நாட்கள்னு ஐயா கிட்ட கேட்கலாம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி, அதாவது 6/3/2024, 7/3/2024, 8/3/2024 இந்த 2.25 நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினங்களில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கிறது நல்லது. அதே மாதிரி புதிதான முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மன கிளேசம் கொடுக்கும், மனம் புரியாத நிலையை ஏற்படுத்தும். அதனால் நம்ம எதையாவது தவற பண்ணி மாட்டிக்கிட்டுருவோம். அப்படிங்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தை அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தவிர்த்திருக்காங்க. அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்க்க வேண்டியது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்களை வணங்கினால் நன்மை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் பலன்கள் கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். சரி, அளவின் தன்மையை குறைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலே நம்ம அலர்ட் ஆகிடணும். சரி, என்ன பண்ணினாக்க இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும்? கண்டிப்பாக ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக திருப்பம் வரும். சாமி, எனக்கு திருப்பதி போகிறதுக்கு டிக்கெட்டு கிடைக்கிறது கஷ்டம், 300 ரூபா டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய நாள் அப்படின்றது சனிக்கிழமை காலையில் சனி ஓரையான 6 to 7 பெருமாளுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஒரு மாதத்தில் என்னைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி கொடுங்க. இது பண்ணினீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். இதை தவிர இன்னொரு சரியான எளிய பரிகாரம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பெருமாளுக்கு உகந்தது அப்படின்றது துளசி செடி. உங்கள் வீட்டில் ஒரு துளசி செடி வச்சுட்டு ஒரு 11 பேருக்கு துளசி செடி வாங்கி தானம் பண்ணி அவங்களையும் துளசி செடி வச்சு வழிபட சொல்லுங்கள். அப்போ எப்படின்னாக்க துளசி வழிபடும்போது பிரச்சனைகள் அத்தனையும், வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அத்தனையும் ஆகர்ஷிக்கக்கூடியது துளசி. அப்போ அந்த துளசி நீங்கள் வச்சுட்டு ஒரு 11 பேருக்கு துளசி செடியும் தானம் பண்ணுங்க. வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். சரி, இதை தவிர மிதுன மாதத்தில் இந்த மிதுன ராசிக்கு உண்டானது மாசி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க தெளிவாக விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுன ராசிக்காரர்கள் மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிநாதன் 9ஆம் இடத்தில் சனியினுடைய வீட்டில் இருந்தாலும் நண்பர்கள்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும். தாயின் உடல்நிலை கவனிக்கப்பட வேண்டிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவியர்கள் ஒரு தடவைக்கு 3 தடவை 4 தடவை 10 தடவை படிக்கிறது நல்லது. ஏன்னா மறதி அதிகமாக இருக்கும். மனசில் கிளேசங்கள் அதிகமாக வரும். ஏன்னா கேத்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குரு பகவானே பார்க்குறார். ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து குரு பகவானே பார்க்கறதுனால திருமண யோகம் வந்தாச்சு. திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதன் மூலியமாக வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும். ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் பாவம், அந்த மாதிரியான 2G காற்றலைகள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், பணவரவிற்கு தடங்கள் இருக்கவே இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 5, 12க்கு உண்டானவர் 8ஆம் இடத்தில் மறைகிறார். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய நல்ல ஒரு செய்தியும் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவும் நல்லபடியாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், புதிய புகழ் அந்தஸ்து கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்களேனால் இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அபிவிருத்தியும் நல்ல உடல்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்றத சொல்லி, தாயின் உடல்நிலையிலையும் தந்தையின் உடல்நிலையிலையும் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.